பெற்ற மகளை தந்தையே ஏரியில் தள்ளி கொன்றுவிட்டதாக காவல்துறையிடம் பகீர் புகாரை முன்வைத்திருக்கிறார் அந்த பெண்ணின் காதலன். உண்மையில் நடந்தது என்ன பார்க்கலாம் விரிவாக. மஞ்சள் பூசி குங்குமம் வைத்து புடவை சாற்றி பிணமாக படுத்திருக்கும் மகள். மணமேடையில் மாலையும் கழுத்துமாக பார்க்க வேண்டிய மகளை பிணமேடையில் கண்டு கதறி அழும் தாய். காவல்துறையின் விசாரணை வளையத்தில் இருக்கும் தந்தை. நீதி கேட்டு கலங்கி நிற்கும் காதலன். இப்படிதான் பெங்களூரு புறநகரில் உள்ள ஆனேக்கல் தாலுகா ஹெப்பகோடி பகுதி அன்று கிரைம் ஸ்பாட்டாக மாறியிருந்தது. இந்த சலசலப்புகளுக்கும் பரபரப்புகளுக்கும் காரணம் நடந்திருப்பது ஆணவ கொலை என்ற குற்றச்சாட்டு. தந்தையே பெற்ற மகளை ஏரியில் மூழ்கடித்து கொலை செய்ததாக சொல்லப்படுகிறது. சடலமாக கிடப்பவர் சஹானா, 21 வயதாகிறது. இவரது தந்தை ராமமூர்த்தி. வீட்டில் ஒரே பிள்ளையாக செல்லமாக வளர்ந்த பெண் சமீபத்தில்தான் கல்லூரி படிப்பை முடித்திருக்கிறார். இந்நிலையில்தான் சம்பவத்தன்று தந்தை ராமமூர்த்தியுடன் இருசக்கர வாகனத்தில் வெளியே சென்றிருக்கிறார் சஹானா. அப்போது எதிர்பாராத விதமாக இருசக்கர வாகனம் ஏரியில் இறங்கி இருக்கிறது. இதில் ராமமூர்த்தி மட்டும் நீந்தி கரை சேர்ந்ததாகவும் மகள் நீரில் மூழ்கி இறந்துவிட்டதாகவும் சொல்லப்படுகிறது. போலீசாரின் விசாரணையில் ராமமூர்த்தி இந்த தகவலைதான் வாக்குமூலமாக கூறியிருக்கிறார். ஆனால் இந்த வழக்கை முற்றிலுமாக திசை திருப்பியது சஹானாவின் காதலன் வைத்த குற்றச்சாட்டு. நடந்திருப்பது ஒரு ஆணவ கொலை என்றும் ராமமூர்த்திதான் திட்டம் போட்டு சஹானாவை ஏரியில் தள்ளி கொலை செய்திருக்கிறார் என்று பகீர் கிளப்பியிருக்கிறார் சஹானாவின் காதலன். சஹானாவின் காதலன் நிதின். இருவரும் 2 ஆண்டுகளாக ஒருவரை ஒருவர் காதலித்து வந்துள்ளனர். ஆனால் இந்த காதலுக்கு சஹானாவின் தந்தை ராமமூர்த்தி சம்மதிக்கவில்லை. காரணம், நிதின் வேறு சமூகத்தைச் சேர்ந்தவர் என்று சொல்லப்படுகிறது. இருப்பினும் நிதின் தனது தாயுடன் சஹானாவின் வீட்டிற்கு சென்று பெண் கேட்டிருக்கிறார். ஆனால் தந்தை ராமமூர்த்தியோ அவர்களை அவமானப்படுத்தி வெளியே விரட்டியிருக்கிறார். அவசரமாக சஹானாவுக்கு உறவுக்கார பையனை பேசி நிச்சயம் முடித்து திருமண வேலைகளை தொடங்கியிருக்கிறார் ராமமூர்த்தி. ஆனால் சஹானா அதற்கு துளியும் இசைவு கொடுக்கவில்லை. மணந்தால் நிதின்தான் என தீர்க்கமாக கூறியிருக்கிறார். இதனால் கடுப்பான ராமமூர்த்தி குடும்ப கௌரவத்திற்கு இழுக்கு வரக்கூடாது என்ற வீண் நினைப்பில் சஹானாவை கொலை செய்ய திட்டம் போட்டதாக தெரிகிறது. வெளியே அழைத்துச் சென்று ஏரியில் மகளை மூழ்கடித்து கொலை செய்துவிட்டு விபத்து நாடகமாடுவதாக குற்றம் சாட்டியுள்ளார் நிதின். இந்த சம்பவம் தொடர்பாக சந்தேக மரணம் என வழக்கு பதிவு செய்துள்ள போலீசார் சடலத்தை மீட்டு உடற்கூறாய்விற்காக அனுப்பி வைத்து உள்ளனர். தொடர்ந்து ராமமூர்த்தியை அழைத்து சென்று ஏரியில் வைத்து என்ன நடந்தது, எப்படி விபத்து நிகழ்ந்தது, உயிருக்கு போராடிய மகளை ஏன் காப்பாற்றவில்லை, உங்களுக்கு நீச்சல் தெரியும் தானே, பிறகு ஏன் மகளை சாக விட்டீர்கள் போன்ற பல்வேறு கேள்விகளை கேட்டு விசாரணை வேகமெடுத்து உள்ளது. போலீசாரும் சஹானாவின் உடற்கூறாய்வு அறிக்கைக்காக காத்திருக்கின்றனர். முழு விசாரணைக்கு பிறகே நடந்திருப்பது ஆணவ கொலையா அல்லது விபத்தா என்று தெரியவரும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.